ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் போயிட்டுருக்கு. ஸோ தலை டாஸ்க், அதாவது என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, அமித் தான் வின் பண்ணான்னு. ஆனால் அது உள்ளே இன்னமா விளையாடுறாங்க தெரியுங்களா? எல்லாருமே ஆண் பெண் அதெல்லாம் பார்க்குறதுலாம் கிடையாது. அரோரா முதற்கொண்டு எல்லாருமே செம்மையாக அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடுறாங்க. பட் இதில் இருக்கிறதுலேயே கொஞ்சம் கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா, இதை அவங்களுக்கு பிடித்த ஆட்கள் வேணால் சூப்பரான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். பட் ஸ்போர்ட்டிவ்னஸே இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி யார் பண்ணுறா அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது திவ்யா தான். ஏன்னா கரெக்டாக பாருங்களேன், எப்படி அதுவும் இல்லாமல் திவ்யா இது 3வது வாட்டி கரெக்டாக அந்த கார்னரில் போய் உட்காடுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டே இவங்க போய் உட்காந்த விஷயங்களை இந்த சபரி பார்த்துருக்காரு. அப்போ கனி வெளியே வராங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் வெளியேறப்பட்டது கனி. அப்பயும் இவர் 2வது வாட்டி அவங்க அங்கே போய் உட்காரும்போது இவர் 3வது வாட்டி என்ன பண்ணியிருக்கணும், அவங்கள லைனை மாற்றிருக்கணும். ஒரு ஜட்ஜோட வேலை யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும். இப்போ விஜய் பார்வதி அன்றைக்கி நடுவில் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவ்வளோ அலப்பறைகள் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த தீபியா 3வது ரவுண்டு அங்கே போய் அந்த கார்னரில் போய் அந்த பாலோட உட்காந்துக்கிறாங்க. முன்னாடி ஒரு தூண் இருக்குது, யாராலையும் போய் அவங்கள அட்டாக் பண்ணவே முடியல. இதில் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் எல்லாருக்கும் சபரி என்ன சொல்கிறாரு, அந்த பால் மேலே உட்கார்ந்தா தான் அது கரெக்டுன்றாரு. இவங்க உட்காந்துருக்கல, ஆமாம் மாதிரி படுத்துருக்காங்க, அப்படியே ஃபுல்லாக கீழே குடிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அது தப்பு தானே. ஏன்னா அதே விஷயத்தை நம்ம விக்ரம் பண்ணும்போது அதாவது தப்புன்னு சொன்னார். அப்படி பண்ணால் நான் குவாலிஃபை பண்ண மாட்டேன், இதுவாகிடுவேன், நீங்கள் அவுட் ஆகிடுவீங்கன்னு சொன்னார். ஆனால் அதே திவ்யா அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மூலையில் 3வது டீம் போய் உட்காடுறாங்க பாலோட தனியாக. ஆப்போசிட்டில் ஒரு சின்ன தூண் வேறு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட பேசவே இல்லை சபரி. ஏன்? அடுத்தது பார்த்திங்கன்னா அரோரா சூப்பராக. இதில் கொடுமை என்னென்னா, ஒரு பால் தனியாக நிற்கிது. அந்த ஒரு பாலை தேடி ஆதரியும் அரோராவும் மாறி 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 போயிட்டே வராங்க. அரோராலாம் லிட்டரலாக கீழே அப்படியே உருள்றாங்க. எப்படியாவது பற்றாதரா ஆண்டவான்னு சொல்லிட்டு அப்பா. ஆனால் அமித் காமன் கம்போஸ்டுங்க, செம்மையாக அந்த சவுண்ட் அப்படியே உணர்ந்துகிட்டே இருக்கார். அதாவது பிரச்சனையே இல்லாமல், எந்த ஒரு சூதுவாதி இல்லாமல், சூது செய்யாமல் சூப்பராக பண்ணுறாரு. ஏன்னா விக்ரம் பார்த்தீங்கன்னா பேசியே கவுக்குறாரு. சுபிக்ஷாலாம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்ட வரும்போது மாமா 1.5 நிமிஷமா சொன்ன அடுத்த நிமிஷமாக சுபிக்ஷா விட்டாங்க, போச்சு. வெளியில் போய்ட்டு சுபிக்ஷா அழுகுறாங்க. எதுக்கு அழுகணும்? அங்கே நீங்கள் ஃபைட் பண்ணி தான் கரெக்டு, அங்கே விட்டுட்டு இங்கே அழுதிங்கன்னு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி இருந்துச்சு. வெளியில் எல்லாருமே திட்டினாங்க சுபிக்ஷாவை, என்னம்மா நீ விளையாடுற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா காலி, திவ்யா ஓகே. அதுக்கப்புறம் ஆதரிக்கு தாங்க சரியான அடி. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாட்டி பாலே கிடைக்கலன்னு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இவர் பால் அப்படி மேலே தூக்கிட்டார். அப்போ இப்படி எகிர்னாங்க. ஆதிரி மேலே ஏறி போய் பிடிக்கிற போது அப்படி மேலேருந்து ஜம்ப் பண்ணாங்க. மேலேருந்து இப்படி கீழே விழுந்தாங்க. தலை பின்மண்டல் செம்மாண்டி. எனக்கு அப்படியே பிரதீப் தான் ஞாபகத்தை வந்துச்சு. ஏன்னா பிரதீப்பை இவர் தூக்கி போட்டிருப்பார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அதை அப்படியே பொருட்படுத்தாமல் அடுத்தது ஏறி இருப்பார், விளையாட ஆரம்பிச்சிருப்பார். பிரதீப்லாம் வேறு லெவல். இப்போ அதே மாதிரி விழுந்தாங்க. எனக்கு ரொம்ப பக்குன்னு அடிச்சு இந்த பொண்ணு என்ன பாவம், எப்படி தான் இது பண்ண போகுதுன்னு. ஆனால் ஸ்போர்ட்டிவாக அடுத்து ஆடினாங்க. ஆனால் ரொம்ப அடி விழுந்துருக்கு கண்டிப்பாக. பின்னாடி முடி இருக்கிறதுனால மேபி தப்பிச்சிருக்கலாம். அது இப்படி இது கொண்ட மாதிரி போட்டிருந்தாங்களா மாதிரி தெரியல பாவம். ஆனால் சூப்பராக கடைசியில் அவங்களோட லக்கு, ஒரு பால் கிடச்சி கம்முன்னு உட்காந்துட்டாங்க. அரோரா காலி. ஸோ செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ 3வது ஆளாக அரோரா தான் வெளியே போனாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யாவோட இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் சபரி ஏன் திரும்ப அதை அலோவ் பண்ணுறாரு, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.